வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். வடக்கு பெரும்பாலை வைகாவூர் தெற்கு குடக்கு பொறுப்பு வெள்ளி குன்று கிடக்கும் களித்தண்டலுமேவு காவிரி சூழ் நாட்டு குளித்தண்டல் அளவு கொங்கு என்று அந்த காலத்திலே கொங்கு நாட்டுடைய எல்லைகளை வரையறுத்து சொன்னார்கள். கொங்கு நாட்டுடைய எல்லைகளை வரையறுத்து சொல்லும் போது வடக்கே இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலை என்கிற ஊர், அங்கே ஒரு காவல் நிலையம் கூட இருக்கிறது. நான் மேற்கு மண்டலத்திலே காவல்துறை தலைவராக பணியாற்றிய போது அந்த பெரும்பாலை என்ற ஊருக்கு சென்று என்னுடைய முப்பாட்டன்கள் எல்லாம் வாழ்ந்த ஊர் இந்த ஊர் என்று நெற்றியிலே பூசிக்கொண்டுதான் நான் வந்தேன். அப்படி வடக்கே பெரும்பாலையும் தெற்கே வையாபுரி பேகன ஆண்கிற பழனியும் மேற்கே வெள்ளியங்கிரி மலையும் கிழக்கே காவிரி சூழ்கின்ற குளித்தலையும் தான் இந்த கொங்கு நாட்டுடைய எல்லைகளாக வரையறுக்கப்பட்டிருந்தது. இந்த மண்ணிலே பிறப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஒரு கொங்கு நாட்டிலே அவதாரம் எடுப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதான் உண்மை. அந்த அளவிற்கு வரலாற்று பாரம்பரியத்தையும் விருந்தோம்பலையும் கடும் உழைப்பையும் தன்னம்பிக்கையும் கொண்டு பணியாற்றுகிற ஒரு மிகப்பெரிய சமுதாயமாக இருக்கிற இந்த சமுதாயம் நடத்தி கொண்டிருக்கிற கொங்கு வர்த்தக கூட்டமைப்பு மற்றும் கொங்கு பண்பாட்டு மையம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பானது ஒரு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய மரியாதைக்கு அன்புக்கும் உரிய கொங்கு வர்த்தக கூட்டமைப்புடைய தலைவர் வசந்தகுமார் அவர்களே, கொங்கு பண்பாட்டு மையத்துடைய தலைவராக இருந்து அழிந்து வருகின்ற கலைகளை எல்லாம் தமிழகம் மட்டுமல்ல, இந்த பாரத தேசம் மட்டுமல்ல, உலகமெங்கும் எடுத்துச் சென்று இந்த கொங்கு நாட்டுடைய பெருமையை பறைசாற்றுவேன் என்று இன்றைக்கு மாறுதட்டி கொண்டிருக்கிற அன்புக்கு மரியாதைக்கும் உரிய கொங்கு பண்பாட்டு மையத்துடைய செந்தில்குமார் அவர்களே, என்னுடைய அன்புக்கு மரியாதைக்கும் உரிய அரிமா சங்கத்துடைய ஆளுநர், என்னுடைய இதயத்தில் என்றைக்கும் இருக்கிற அன்புக்கு மரியாதைக்கும் உரிய திரு ஜெயசேகர் அவர்களே, கொங்கு வர்த்தக கூட்டமைப்புடைய செயலாளர் அன்புக்கு மரியாதைக்கும் உரிய பாலுசாமி அவர்களே, சலங்கை ஆட்ட நாயகன், இவரெல்லாம் திரைப்படத்திற்கு சென்றிருந்தால் திரைப்படம் என்ன ஆகியிருக்கும் நினைக்கிறீர்களா? திரைப்படம் ஒரு புதிய பரிமாணத்தை தொடும் என்ற அளவில் இன்றைக்கு சலங்கை ஆட்டத்திற்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சலங்கை ஆட்டத்தை தமிழகமெங்கும் எடுத்துச் செல்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை தன்னுடைய தோள்களை சுமந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற அன்புக்கு மரியாதைக்கும் உரிய சலங்கை ஆட்ட நாயகன் விஜயசாரதி அவர்களே, இந்த மண்டபத்துடைய உரிமையாளர், எதற்கும் ஒரு மனம் வேண்டும். மேடையிலே பேசிக் கொண்டிருக்கும் போது கொங்கு பண்பாட்டு மையத்துடைய தலைவர் ஒரு கருத்தை சொன்னார். நான் சொன்னேன், எந்த ஒரு விருந்தோம்பலாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அடிப்படையிலே தான் அமைகிறது. அதைத்தான் அன்றைய கார்ல் மார்க்ஸ் சொன்னார், தன்னுடைய தாஸ் கேபிட்டல் நூலில் சொன்னார், கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ நூலில் சொன்னார். அதற்கு ஒப்பத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த மண்டபத்தை இந்த விழா சிறப்பாக நடக்க என்பதற்காக இலவசமாக தந்திருக்கிற பேரன்பிற்கு பெருமதிப்பிற்கும் உரிய உரிமையாளர் திரு வேலுச்சாமி அவர்களே, இந்த துணைத் தலைவர், துணை செயலாளர், அன்புக்கு மரியாதைக்கும் உரிய மாப்பிள்ளை திரு சேரன் சிவகுமார் அவர்களே, கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவையுடைய அதை சார்ந்த திரு மோகன்குமார் அவர்களே, ஒருங்கிணைந்த விவசாய அணியுடைய செயலாளர் திரு தேவராஜ் அவர்களே, அரசு பணியிலே சேர்ந்து இன்றைக்கு நம்முடைய ஒரு நாள்
மாவட்ட ஆட்சியராகவோ அல்லது மாவட்ட கண்காணிப்பாளராகவோ வந்து அதற்கு மேலாக உயர்ந்த பதவிகளை எய்தர் சீஃப் செக்ரட்டரி ஆர் டிஜிபி என்ற மிக உயர்ந்த பதவியை இன்றைக்கு அடையப் போகிற மேடையிலே அமர்ந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற அன்புக்கு மரியாதைக்குரிய முகிலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் அமைத்த பெருமைக்குரிய கொங்கு வர்த்தக கூட்டமைப்புடைய பல்வேறு நிலையிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்க அன்பர்களே, நண்பர்களே, சான்றோர்களே, ஆண்டோர்களே, புரவலர்களே, ஊர் பொதுமக்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, மேடையில் என் பெயர் சொல்லி விழிக்காவிட்டாலும் கூட அமர்ந்து சிறப்பு செய்து கொண்டிருக்க அன்புக்கு மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்களே, அன்புக்கு மரியாதைக்குரிய மாணவ மாணவியர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வேளை வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதுக்கே 7 நிமிஷம் ஆகிப்போச்சு. நேரம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு இனமாக யூத இனம் தான் அறியப்பட்டிருக்கிறது. The most intellectual, the most brilliant race on this planet. இந்த உலகம் தோன்றிய காலத்திலே இருந்து அந்த இனத்திற்கு ஈடாக அறிவிலும் சரி, ஆற்றலிலும் சரி, உழைப்பிலும் சரி, போராட்டத்திலும் சரி, இன்றைக்கு எல்லோருக்கும் ஈடு கொடுத்து உலக மக்கள் அனைவரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு வெற்றிகளை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நாடுதான் இஸ்ரேல். அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இனம்தான் யூத இனம். அந்த யூத இனத்திற்கு இணையாக அறிவிலும் சரி, ஆற்றலிலும் சரி, பண்பாட்டிலும் சரி, பாரம்பரியத்திலும் சரி, உழைப்பிலும் சரி, ஊக்கத்திலும் சரி, இந்த உலகப்பந்திலே சுழன்று கொண்டிருக்கிற இந்த உலகப்பந்திலே ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது கொங்கு இனம் மட்டும்தான். காடும் மேடும் நீர் ஆதாரமே இல்லாத ஒரு இடத்திலே சென்று ஒரு சிறிய கிணற்றை வெற்றி அதற்காக கால்நடைகளை வளர்த்து விவசாயத்தை செய்து தன்னுடைய குடும்பத்தை பராமரித்து தன்னுடைய குழந்தை குட்டிகளுக்கு திருமணம் செய்து பார்க்கிறானே கொங்கு உழவன், அவன்தான் இந்த நாட்டுடைய முதல் குடிமகன். அவரெல்லாம் ஆயிரம் பேர் இன்னும் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். யாருன்னு தெரியாது, நமக்கு தெரியாது. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாகத்தான் இந்த மண் பெயர் பெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடையிலே பார்க்கிறோமே, இவர்களெல்லாம் நம்முடைய முன்னோடிகள். முதலிலே பார்த்தோமே காளிங்கராயர். இன்றைக்கு பவானியுடைய ஆற்றுடைய குறுக்கே ஒரு அணையை கட்ட வேண்டும் என்று சொன்னால் உலகத்துடைய முதல் அணையாக கருதப்படுவது இந்த உலகத்திலே கட்டப்பட்ட முதல் அணை. நீரை தேக்கி அணை கட்ட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த ஒரு சிந்தனை எங்கே இருந்து தெரியுமா? தமிழகத்திலே கரிகால் பெருவளத்தான் கட்டிய அணைதான் உலகத்துடைய முதல் அணை. அதற்கு முன்னதாக சொல்லுகிறான், திரை கொண்ட வாரியை மால் அடைத்தான், செடுங் காவிரி உரை கொண்ட சோழன் முன்னால் அடைத்தான், வரை கொண்ட பூந்தரை நாடு வாழ பவானி ஆறுதனை கரை கொண்டடைத்தவன் வெள்ளோடை சாத்தந்தை காளிங்கராயன் என்று சொல்லுகிறான். அப்படி முதலாக கட்டப்பட்ட அணையன் நம்பப்படுவது ராமர் கட்டிய சேதுவாலம் என்று சொல்லுகிறான். மனிதன் கட்டிய அடுத்த கரிகால் பெருவளத்தான் கட்டிய அந்த கல்லணை. அதற்கு அடுத்ததாக 13ஆம் நூற்றாண்டிலே பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அந்த பவானி அணை, காளிங்கராயனால் கட்டப்பட்ட அந்த அணைதான் இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அன்னை சொன்னார், பெருகி ஓடிக்கொண்டிருக்கிற பவானி ஆற்றிலே இருந்து நிறைய நீர் வீணாகிக் கொண்டிருக்கிறதே, இது என்ன செய்யலாம்? ஒரு அணை கட்டினால் என்ன என்ற கேள்வி இங்கே எழுந்தது. அணை கட்டுவது என்பது ஏதோ இந்த காலத்திலே கூட இவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்பொழுது ஒரு அணை கட்டுவது என்பதற்கு எவ்வளவு நிதி ஆதாரம் தேவைப்பட்டிருக்கும், அதற்கான உழைப்பு எப்படி இருக்கும்? காளிங்கராய் சற்றே மலைத்து போய் நின்றார். அவருடைய அன்னை சொன்னார், மகனே,
நீ இந்த அணையை கட்டு, நான் மோர் விற்ற பணம் முகட்டு வரை இருக்கிறது, நான் தயிர் விற்ற பணம் தாவாரம் வரை இருக்கிறது, கட்டடா மகனை என்று சொல்லி அவர் கட்டி அவர் சொல்லி அந்த ஊக்கத்தின் பிறகுதான் அந்த அணை கட்டப்பட்டது. அந்த அணை கட்டப்பட்டதெல்லாம் பெரிய விஷயம். தான் கட்டிய அணையிலே இருந்து ஒரு சொட்டு நீரை கூட நான் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு மனிதன் நினைத்தால் நான் சொல்லுகிறேன், அவன் கொங்கு மகனாகத்தான் இருக்க முடியும். அதுதான் காளிங்கராயன். தனக்காகத்தான். இன்றைய காட்சிகளை பாருங்கள். ஒரு பேருந்து நிலையம் வருகிறதா, அதற்கு பின்னால் பின்புலம் இருக்கிறது. ஒரு இடத்தில் புதிய தொழிற்சாலை வருகிறதா, அதற்கு பின்னாலும் அரசியல் இருக்கிறது. எல்லாம் தன்னை வளமாக்கிக் கொள்வதற்காகத்தான், தன்னை சார்ந்தவர்களை வளமாக்கிக் கொள்வதற்காகத்தான். ஆனால் தனக்காகத்தான், தன்னுடைய நிலங்களுக்காகத்தான் என்ற பெயர் அவப்பெயர் வந்துவிடும் என்பதற்காக இங்கே இருந்து புலம்பெயர்ந்து அங்கே பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊத்துக்குளிக்கு சென்று இன்றைக்கும் அந்த குடும்பம் அங்கே இருக்கிறது. அவர்கள் அங்கே இருந்து எடுக்கவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. இது போன்ற ஒரு இனமே இன்றைக்கும் உலகத்திலே பார்க்கவே முடியாது. அதே போலத்தான் தீரன் சின்னமலை, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருக்கிற சின்னமலையாக ஆங்கில பேரரசை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை கண்டு ஜெனரல் மேக்ஸ்வெல் தலையை கொய்து எழுந்தவர். கொரில்லா வார்ஃபேர் இன்றைக்கு உலகத்திலே இலங்கையிலும் சரி இஸ்ரேலிலும் சரி இன்றைக்கு புதிதாக யுக்திகளை கண்டுபிடித்து நடந்து கொண்டிருக்கிறது. கொரில்லா வார்ஃபேர், கொரில்லா யுத்தத்தினுடைய பிதாமகன் நம்முடைய யார்? சின்னமலை தான். உலகத்திற்கு மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்துச் சென்றவர். திப்பு சுல்தானோடு இணைந்து இந்த நாட்டின் சுதந்திரத்தை வாங்கணுவதற்காக அங்கே ஆங்கில படை எதிர்த்து போராடி வந்தான் அவன். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற சமூக விரோதிகள், நமக்குள்ளே இருக்கிற இன விரோதிகளின் காரணமாக மீண்டும் ஒரு முறை அவரால் தூக்கிடப்பட்டான் தீரன் சின்னமலை என்பது வரலாறு. ஆனால் தீரன் சின்னமலை சொல்லி சென்ற செய்தி என்ன தெரியுமா? யாராக இருந்தாலும் எதிர்த்து போராட முடியும். உன் கால் நகம் கீறிய கோடுகள் வெளியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும். என் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு என்று இளைஞர் பெருமகனுக்கு ஒரு கவிஞன் சொல்லுகிறான். அப்படி இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆதர்ச புருஷனாக விளங்கியவர் தான். போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உன்னால் முடியும். ஒரு அமெரிக்க சுதந்திர போராட்டம் எப்படி உருவாகிய தெரியுமா? இன்னைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற மிகப்பெரிய அரசாக இருக்க வல்லரசாக இருக்கிற அமெரிக்காவிலே சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக பலமுறை முயற்சி செய்த முடியவில்லை. ஆங்கில நாட்டுடைய அடக்குமுறை. ஒரே ஒரு புத்தகம், The Common Sense, தாமஸ் பைன் எழுதிய Common Sense, the only book which was responsible for the liberation of the United States of America. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மிகப்பெரிய வல்லரசு உருவாவதற்கு காரணம் ஒரு புத்தகம் தான். ஒருவர் படித்தார், ஒரு சிறிய புத்தகம், 10 பேர் கொடுத்தார், 1000 பேர் படித்தார்கள், 10,000 பேர் படித்தார்கள், லட்சக்கணக்கான பேர் படித்தார்கள். ஒரு வரலாறு உருவானது, ஒரு போராட்டம் நடந்தது என்று சொன்னால் மாணவர்களுக்கெல்லாம் என்ன செய்தி என்று சொன்னால், இவர்கள் முன்னெடுத்து சென்றிருக்கிற அந்த போராட்ட உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அநீதி எதிர்த்து போராடக்கூடிய மிகப்பெரிய மனப்பக்குவம், மன தைரியம் வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். சலங்கை ஆட்டம் என்பது எதற்காக என்று சொன்னால், அனைவரும் இணைந்து ஒரு இடத்திலே சந்திக்கிறோம், அனைவரும் இணைந்து நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக் கொள்ளுகிறோம், நம்முடைய முன்னோர்களை வரலாற்றை பற்றி பேசுகிறோம், முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த கலையை நாம் தொடர்ந்து செய்கிறோம் என்று சொன்னால், இதன் மூலம் முன்னோர்களுக்கு நாம் வந்தனம் செய்கிறோம், வணக்கம் செலுத்துகிறோம். ஆகவே மாணவ செல்வங்கள் நன்றாக படிக்க வேண்டும்.
இன்றைக்கு எங்கேயுமே சரி, யாருக்குமே சரி, எந்த வீட்டிலும் சரி சென்று படி என்று மட்டும் சொல்லக்கூடாது. எந்த வீட்டுக்கு சென்றாலும் சரி, தாய்மார்களை சொல்லுகிறேன், நண்பர்களை சொல்லுகிறேன், யாராவது உறவினர் வீட்டுக்கு சென்றால் முதல் கேள்வி என்ன கேட்போம்? என்ன படிக்கிறாய்? அந்த பையனை பார்த்து, நான் 8வது படிக்கிறேன். உடனடியாக நீ அடுத்த ரேங்க் என்ன என்று சொன்னால் அடுத்த முறை அந்த பையன் கூட பேசவே மாட்டான். நான் சொல்லுகிறேன், எந்த வீட்டுக்கு சென்றாலும் எந்த குழந்தையையும் இந்த ரேங்க் என்ன, இந்த கன்றாவி என்ன, கஸ்மா, தயவு செய்து கேட்காதீர்கள். இதை கேட்காமல் இருந்தாலே போதும், அவன் வென்று விடுவான். தாயினுடைய கருவிலே முந்தி சென்றவன் தான் மனிதனாக இங்கே பிறந்திருக்கிறான். பிறக்கும் போதே வெற்றியாளனாகத்தான் ஒருவன் பிறக்கிறான் என்று சொல்லும் போது நீங்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் தான். அந்த அமெரிக்க சுதந்திர போராட்டமும் அந்த கார்ல் மார்க்ஸும் நமக்கு சொல்லி சென்ற செய்தி என்னவென்று சொன்னால், இணைந்து போராட வேண்டும், தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை என்பது எதற்காக? உனக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்காக. நம்முடைய மாணவர்களை நான் பலமுறை பார்த்து விட்டேன். மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள். நிறைய பேர் கணக்கில் மிகப்பெரிய புலியாக இருப்பார்கள், பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆங்கிலம் என்று வரும்போது சிறு தடுமாறுவார்கள். கவிதை, கலை இவையெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளித்தான் போகும். We can become engineers and doctors. நாம் மிக எளிதாக இவற்றையெல்லாம் வென்று விடுவோம். ஆனால் கலைத்துறையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தனியான ஒரு திறமை தேவை. ஏன் என்று சொன்னால், சிறு வயதிலே இருந்து கலையை ஊக்குவிக்க வேண்டும். அந்த கலையை ஊக்குவிக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த பணியைத்தான் இன்னைக்கு கொங்கு பண்பாட்டு மையத்தினுடைய தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் அவரை மனமாற பாராட்ட விரும்புகிறேன். சரி, படி படி என்று சொல்லுகிறோமே, அந்த பையன் படித்துவிட்டு என்ன செய்ய போகிறான் என்று கேட்கிறீர்களா? அவனுக்கு தெரியும் என்ன செய்வது என்பது. எந்த வேலைக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லாதீர்கள். எந்த துறைக்கு சென்றாலும் சரி, அவன் நன்றாக இருப்பான். அவன் எந்த வேலைக்கு சென்றாலும் சரி, அவன் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, அவன் ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லை கலைத்துறையாக இருந்தாலும் சரி, நீ எப்படி வேண்டுமானாலும் இரு. நீ அறிஞனாயிரு, நீ கலைஞனாயிரு, 1000 பேருக்கு உதவுகின்ற மிகப்பெரிய அதிபதியாக இரு, நீ ஞானியாக இரு, வீரனாக இரு, சூரனாக இரு, வித்தக தத்துவ ஞானியாயிரு, அனைவருக்கும் மேலே இங்கு ஒரே ஞாயிறு. ஆகவே நீ என்றும் மனிதனாயிரு, நீ என்றும் மனிதனாயிரு என்று சொல்லுவான் கவிஞன். என்றைக்கும் மனிதனாக இருக்க வேண்டும். வாடிக்கொண்டிருக்கிற ஏழை மக்களுக்கு உதவுகிற நேசக்கரத்தை நீட்டுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த தர்மத்தை தான் இந்த இளம் உள்ளங்களுடைய மனதிலே விதைக்க வேண்டும். அவர் தேவையெல்லாம் எந்த திசையிலே செல்கிறோம் என்பது மட்டுமல்ல, எதையெல்லாம் எடுத்துச் செல்வோம் என்பதுதான். நிறைய அநாத இல்லங்கள் எல்லாம் பெருகிவிட்டன இன்றைக்கு தமிழகத்திலே. உங்களுடைய குழந்தைகளை அநாத இல்லத்திலே சேர்க்க வேண்டும் என்றால், உங்கள் பெற்றோர்களை அநாத இல்லத்தில் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உடனடியாக சேர்க்க முடியாது. இந்த வெயிட்டிங் லிஸ்ட், அங்கேயும் கியூ இருக்கிறது. அந்த அளவிற்கு தமிழகத்தை அநாத இல்லங்கள் பெருகிவிட்டன என்று சொன்னால், தாய் தந்தையர் மேலே பாசம் காட்டக்கூடிய அந்த உணர்வு மாறிவிட்டது தானே பொருள். 50 வயது வரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு 60, 70 வயது ஆகும்போது முதியோர் இல்லங்கள் பெருகி வருகின்றன. எதை சொன்னார்? இந்த நாட்டிலே இல்லாத எத்தனை ஒரு தாய் தனியாக இருந்து தன்னுடைய குழந்தையை வளர்த்து அந்த குழந்தைக்கு 10 பாத்திரம் தேய்த்து அந்த குழந்தை ஒரு உயர்ந்த நிலை கொண்டு வந்த பிறகு, திருமணம் செய்த பிறகு, குழந்தைகள் வந்த பிறகு அந்த பேர குழந்தையை தொடுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் இது என்ன நிலைமை? இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? இந்த நாட்டுடைய பாரம்பரியம் என்ன? 10ஆம் நூற்றாண்டிலே காவிரிப்பட்டினத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய ஞானி அப்படியே தெருவில் சென்று நடந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் பட்டினத்தார். அது போன்ற மாபெரும் ஞானிகள் வாழ்ந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தாயை நான் மாணவர்களுக்கு சொல்லுகிறேன், தாயும் தந்தையுடைய இரு கண்களாகி கடைசி வரை நீங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதெல்லாம் முக்கியமில்லை.
உங்களுடைய தாய் தந்தையை கடைசி வரை நீங்கள் கலங்காமல் பார்த்து கொண்டால் அதுவே நீங்கள் செய்கிற மிகப்பெரிய புண்ணிய காரியமாக இருக்கும் என்பதை நான் அந்த இடத்துல பணிவோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், டோன்ட் ஃபோர்ஸ் them too much, டோன்ட் டார்ச்சர் them. படிப்பார், இதை படி அதை படி. பக்கத்து வீட்டு பையன் படிக்கிறான், அத்தை மகன் படிக்கிறான், மாமன் மகள் இதை விட பயங்கரமாக படிக்கிறாள். படிச்சா படிச்சுட்டு போறாங்க. நன்றாக படிக்கிறவன் எங்கே ஒரு கல்லூரியிலே விரிவுரையாளராக சேருகிறான். நன்றாக படிக்காதவன், சுமாராக படிக்கிறவன் ஒரு கல்லூரி கட்டி இது போன்ற 10 பேருக்கு வேலை கொடுக்கிறான். இதான் நடந்து கொண்டிருக்கிறது. பின் எதற்காக படி என்று சொல்லுகிறான்? There is a limit. படிக்க வேண்டும். எதற்காக? அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக. உங்கள் முன்னால் இன்று யாரும் எதையும் ஒரு 5 நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது. அந்த அளவில் நம்முடைய மாணவர்கள் இன்னொரு சொல்லிக் கொள்கிறேன், டெவலப் த ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங், டெவலப் த பவர் ஆஃப் கம்யூனிகேஷன், டெவலப் த ஆர்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். உங்களை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு எது தெரியுமா? பப்ளிக் ஸ்பீக்கிங். இந்த நாட்டை ஆள்கிற மிகப்பெரிய அரசியல் தலைவராக வர வேண்டுமா? ஒரு இனத்துடைய பெருமை எடுத்துச் சொல்ற மிகப்பெரிய ஆளுமையாக வர வேண்டுமா? டெவலப் த ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங். அதாவது உங்களுடைய மேடையிலே ஏறி தன்னுடைய கருத்துக்களை அஞ்சாமல் வலிமையாக எடுத்து வைக்கிற அந்த மனப்பக்குவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் தனிமையாக இருக்கும்போது பேசி பழக வேண்டும். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பமொழியும் சொல். சொல்லுக சொல்லை பிரிதோசல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தர சொல்லுதல் வல்லார் பெறின். தன்னுடைய கருத்துக்களை இனிமையாக வலிமையாக எடுத்து வைக்கக்கூடிய வல்லமை எடுத்த ஒரு இடத்திலே உலகம் சென்று கைகட்டி நிற்கும் கட்டளை இடங்கள் காத்திருக்கிறோம், உங்கள் உத்தரவை நிறைவேற்றுவதற்கு என்று சொல்லுவார். That is the power of expression. அதுதான் உங்களை இந்த நாட்டை ஆளுவதற்கான மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியது. இப்படியே பிறந்து இப்படியே விவசாயத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. இந்த நாட்டுடைய தலைவி நிர்ணயிப்பது என்று சொன்னால் அரசியல் தான். ஆகவே அந்த அரசியலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆங்கிலத்தையும் ஏன் நல்ல இந்தியையும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வயிற்று பிழைப்புக்கு எந்த மொழி உதவுகிறதோ அந்த மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்லுவேன், இதைப்படி இந்த மொழிதான் பெரிது. என்னை பொறுத்தவரை தமிழ் மொழிக்கு இணையான மொழி வேற எந்த மொழியும் இல்லை. ஆனால் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேறொரு மொழி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் கற்றுக்கொள்வதுதான் சமயோசிதமான யுக்தி. எந்த மொழியும் நல்ல மொழிதான். எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே என்று சொல்வார்களே, அதுபோல எந்த மொழியும் நல்ல மொழிதான். ஆனால் தமிழ் மொழிக்கு இருக்கிற பெருமை மிகப்பெரியது. அப்படி தமிழ் மொழி பெருமை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருகி வருகிற கலைகளை எல்லாம் இன்றைக்கு மேடையிலே பார்த்தோம். சலங்கை ஆட்டம் எப்படிப்பட்ட ஆட்டம்? சாதாரண ஆட்டம். மேடை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால தப்பிச்சிருந்தீங்க. சலங்கை அந்த அளவிற்கு இல்லை சுனாமியா இல்லை இடி ஒலியா எப்படி கேட்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய அந்த அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சலங்கை ஆட்டத்திலே பள்ளிக்கு செல்லாத ஒரு சிறுவன், இதுவரை பள்ளியே மிதிக்காத ஒரு சிறுவன், பள்ளியினுடைய வாசலை மிதிக்காத ஒரு சிறுவன் இங்கே பயங்கரமாக ஆடிக்கொண்டிருந்தானே, அவனை பார்த்து நான் வியந்து போனேன். நாளை இந்த சமூகத்தை வழிநடத்தி செல்லக்கூடியது அது போன்ற குழந்தைகள் தான். அதனால்தான் இது மிக முக்கியம். ஒரு இல்லத்திலே 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 செல்போரை பார்த்து கொண்டு தனித்தனி தீவாக ஒதுங்கிவிடக்கூடிய இந்த காலத்தில் இவ்வளவு பேர் அமர்ந்து, ஆகா கொரோனா என்று ஒன்று வந்தது. அது வந்ததன் மூலமாகத்தான் தாயம் ஆடி கற்றுக்கொண்டார்கள், சொக்கட்டன் ஆடினார்கள், பல்லாங்குழி ஆடினார். கிச்சு கிச்சு தாம்பாளம் என்று ஒரு கலை இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் மண்ணில் அந்த விளையாட்டை விளையாடி இருக்கிறார். நற்றினை, கலித்தொகை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, 18 பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுபாராற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாலை, மலைபடுகடாம், 10 பாட்டு 8 தொகை. நற்றினிலே சொல்லுகிறான், தலை என்பதற்காக இல்லத்திற்கு வருகிறான். தலைவியுடைய கைகளை பற்றுவதற்கு முனைகிறான். அந்த தலைவி அவள் வீட்டிலே ஒரே ஒரு பெண். அவள் சொல்லுகிறாள், இந்த இடத்தில் என் கைகளை தொடாதீர்கள் என்றுகிறான். ஏன் என்று கேட்டபோது சொல்கிறாள், என்னுடைய தங்கை இருக்கிறாள், தங்கையுடைய எதிரிலே என்னுடைய கைகளை பற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டேன். அப்படியா?
வீட்டிலே ஒரே பெண் தானே, உனக்கே தங்கை என்று கேட்டவர் சொன்னால், விதிவசத்தால் என் தாயின் கருவறையிலே தோன்றியது நான் மட்டும்தான். எனக்கு ஒரு விளையாடுவதற்கு சகோதரி வேண்டும். தந்தையிடம் தாயிடம் கேட்டேன். விதிவசத்தால் அது அமையவில்லை. தோழிகளோடு விளையாடி கொண்டிருந்தேன். கிச்சி கிச்சி தாம்பாள விளையாடினேன். புன்னை மரத்துடைய காய், உங்களுக்கு தெரியும் அந்த விளையாட்டு, மறந்து நிறைய பேர் தெரியாது. அப்படி மணல் மேல் இப்படி கைகள் இப்படி வைக்க வேண்டும். அது கிச்சி கிச்சி தாம்பாளம். உள்ளே விதை வைத்திருப்பார்கள். அந்த கையை இது மேல் வைக்க வேண்டும். உள்ளே இருந்து எடுத்தால் அது கரெக்டாக வைத்து விட்டால் மறைக்க வேண்டும். அது மறைத்து வைக்க வேண்டும். கரைகளுக்கு சரியாக வைத்தால் வெற்றி. அது யூகம். எங்கே மறைக்கிறான் என்பதை கண்களில் கொண்டு, the power of eyes, அதுதான். அப்படி விளையாடும் போது ஒரு புன்னை மரத்துடைய காய் மணலிலே தங்கி மழை பெய்து அது செடியாக முளைத்தது. என் அன்னை சொன்னால், உனக்கு தங்கை இல்லை என்ற குறை வேண்டாம், அந்த புன்னை மரத்தை தங்கையாக பாவித்துவா என்று சொன்னாள். நான் நீர் ஊற்றி நெய்யூற்றி ஏன் என் கண்ணீரையே ஊற்றி இந்த மரத்தை வளர்த்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த மரம் இங்கே உயர்ந்து நிற்கிறது. இந்த புன்னை மரம் நான் என்னோட தங்கையாக பாவிக்கிறேன். தங்கையாக பாவிக்கின்ற இந்த மரத்தின் முன்னால் என்னுடைய கைகளை பற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னது ஒரே இனம், தாவரத்திற்கு மிகப்பெரிய பெருமையை கொடுத்த ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது. நற்றினையிலே சொல்லுகிறான், அருமையாக காட்சிப்படுத்துகிறான். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த கால்மொழியகை ஐனை பெய்து தீம்பால் மீது இனிது வளர்த்தது நும்மினம் சிறந்தது கூறினள் புன்னையது நலனே அம்ம பெருந்தின் பாணர் விளரிசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரலும் இளங்கனின் துறைகளுக்கு என்க நீ நல்கின் இறைபட நீழல் பிறவுமார் உளவு என்பது நற்றிணை பாடல். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாத ஒரு இனமாக தமிழினம் இருந்தால், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி சென்ற செய்திகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கிற மிகப்பெரிய பணியை நாம் துறந்து விட்டால், மறந்து விட்டால், நான் மிகப்பெரிய பாவத்தை செய்கிற விடுவோம். நான் சொல்கிறேன், சங்க இலக்கியங்களில் இருக்கிற மிகப்பெரிய எப்படி சொல்வது, உலகத்திலே பல போதைகளை சொல்லுகிறார்கள் அல்லவா. படிப்பதற்கிடையான போதை எந்த போதையும் கிடையாது. சரியாக ஒருவன் படித்து விட்டால் அந்த போதைக்கிணையாக, அந்த மயக்கத்திற்கிடையாக எதுவுமே கிடையாது. அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று சொல்லி சென்ற மிகப்பெரிய முன்னோர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. இந்த கலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, தாயம் போடுகிறோம். இருபகடை என்றான், ஐயோ இவருக்கு எரிதலில் கொண்டு வா கதிரவை திறந்தான், நான் கையை எரித்திருவோம் என்று சொல்லுகிறான். நாம் தாயம் ஆட்டத்தை ஆரம்பிக்கும் போது தாயம் போட வேண்டும். அப்போது 2 தான் விடும். நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். ஒருவேளை தாயம் ஆட்ட முடியும் போது 2 போட்டால் தாயம் ஆட்ட முடியும். ஆனால் அப்பொழுது தாயமே போடுறவர்கள் 2 வராது. தருமனும் ஆடுகிறான், சகுனியும் ஆடுகிறான். 2 பேருமே சரியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 போட்டால் வெற்றி. தருமன் போடுகிறான், கிடைக்கவில்லை. சகுனி கிடைத்து விட்டது, வெற்றி. இரு பகடை என்றான், ஐயோ இவர் கடுமை என்றான். எரிதலில் கொண்டு வா கதிரை வைத்திழந்தான், அண்ணன் கையை எரித்திடுவோம். அர்ஜுனன் எழுந்து சொல்லுகிறான். பீமன் சொன்ன இந்த வார்த்தைக்கு அர்ஜுனன் எழுந்து சொல்லுகிறான். என்ன வார்த்தை சொன்னா, எங்கு சொன்னா, யாவர் முன்னே? கணவாறு துருபதனார் மகளை சூதிர் களில் இழந்தல் குற்றம் என்றாய். சிரமான தீ அருவி புகைத்தலாலே திருலோக நாயகனை சிறந்து சொன்னாய். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் இயற்கை மர்மத்தின் நம்மாலே உலகம் கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான். கருமத்தை கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும், தர்மத்தை அப்போது வெல்ல காண்போம், தனு உண்டு காண்பிவோம் அதன் பேர் என்றான் பாரதி. நான் சொல்கிறேன், தன்னம்பிக்கை, ஆப்டிமிசம். winter comes can spring be far behind. துன்பமும் துயரம் வரும்போது அடுத்து நிச்சயமாக வசந்தம் பிறக்கும். அந்த வசந்தம் தான் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறது. அவருடைய தலைமையிலே இந்த கொங்கு வர்த்தக கூட்டமைப்பு மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கூட்டமைப்பு ஆற்றி வருகிறது. உங்களுக்குள்ளே மிகப்பெரிய தொடர்பை ஏற்படுத்துகிறது, அறிமுகத்தை ஏற்படுத்துகிறது. தொழிலே மிகப்பெரிய உதவிகளை செய்கின்ற ஒரு களமாக இது மாறி வருகிறது. இணைப்பு பாலமாக இது விளங்கி வருகிறது. ஆகவே இந்த பணி தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நான் நினைத்துக்கொண்டே வந்தேன்,
வரும்போது கடையிலே பார்த்தேன், ஒரு பூசணிக்காய் இருந்தது. ஒரு பூசணிக்காய்க்குள்ளே எத்தனை விதை என்று யாருக்காவது தெரியுமா? ஒரு பூசணிக்காய்க்குள்ள எத்தனை விதை தெரியுமா? கீற்றடி முத்தித்து கீழாரினால் மாறி வேற்றை அஞ்சு தண்ணில் மிக பெருக்கி பார்த்ததிலே பாதிதள்ளி மூன்றில் பகிர விதையாகும் பூசணிக்காய் தோறும் புகழ் என்று சொன்னார் காரிநாயனார். ஒரு பூசணிக்காய்க்கு 5 கீற்றுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 5 கீற்று விட்டு 5 கீற்றாக வரும். கீற்றெண்ணி முத்தித்து என்றால் 3ஆல் பெருக்க வேண்டும், 15. கீழாரினால் மாறி என்று சொன்னால் 90, 60, 15 90. வேற்றை 5 தண்ணில் மிக பெருக்கி 90 × 5 450. பாதி தள்ளி 225. மூன்றில் பகிர 3ஆல் பெருக்கலாம் 675. 5 கீற்றுகள் கொண்ட ஒரு பூசணிக்காய்க்குள்ளே 675 விதைகள் இருக்கும் என்று சொன்னவன் தான் தமிழன். ஆகவே இப்படிப்பட்ட மிகப்பெரிய அறிஞர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. இந்த ஆட்டம் இருக்கிறது அல்லவா, பாடினார்கள் ஒரு பாட்டு. ஐயா மிகச்சிறப்பாக பாடினார். பேர் என்ன? அவர் பேரு சுப்பிரமணிய. நம்ம ஊரில் அந்த காலத்தில் எளவுக்கு பாட்டு பாடுவாங்க பாருங்க. இல்லை சொல்லுகிறேன், இதெல்லாம் அது மிகப்பெரிய உறவுகளை நான் பார்த்திருக்கிறேன். எங்க அம்மாயி அவங்க அம்மா எல்லாம் பாடுவாங்க. இளவுக்கு போனால் பாடுகிற பாட்டுகளை கேட்டால் எங்கிருந்து வந்தது என்றே தெரியவில்லை. இவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தாமல் விட்டு விட்டோமே என்று நான் இன்றைக்கு ஆதங்கப்படுகிறேன். அதையெல்லாம் அழிந்து போகிற கலைகளாக மாறிவிட்டனவே என்று நான் வருத்தப்படுகிறேன். எங்க தாத்தா அடிக்கடி ஒரு கதையை சொல்வார். 3 சகோதரிகள் சென்றார்கள். அந்த இளவு அங்கே ஆகிவிட்டது. பெரிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டின் வெளியே பாகக்காய் செடி அருமையாக காய்த்திருக்கிறது. பெரிய ஒரு பாகக்காய் தொங்கிக் கொண்டிருக்கிறது. 3 பேர் உள்ளே போகும்போது என்ன சொல்கிறார்கள்? ஏன்னா போகும்போது ஏண்டி இது அந்த பாகக்காய் பொறிச்சிட்டு போயிடலாம் என்று 3 பேர் திட்டம் போட்டு உள்ளே செல்கிறார்கள். அங்கே எல்லோரும் இப்படித்தான் ஆடுவாங்க. எல்லாம் சுற்றி வளைத்து கொண்டு இங்கே அந்த வீட்டுக்கார அம்மாவும் இப்படியே ஆடுறாங்க, இவங்களும் ஆடுறாங்க, ஆடிக்கிட்டே பாடுறாங்க. பாடும்போது இவங்கள் சையாக சமிக்கையாக பேசுகிறார்கள். பந்தலிலே பந்தலிலே ஒருவர், இன்னொரு அம்மா பாகக்கா பாகக்கா, இன்னொருத்தி போகையில போகையில அவ பொறிச்சுக்கிட்டு போயிடலாம் போயிடலாம். இவன் மறுபடியும் இவங்களுக்குள்ள ஐடியா அம்மா அதை விட வெரி ஷூட். அவ பாடினால் எதிர்பாட்டு. ஆனால் விதைக்கித்த நான் விதைக்கித்த விட்டுருக்கிறேன்னு அந்த அம்மா பாடுது. யாராவது இறந்து போனவர்கள் துக்கப்படுகிறார்களா என்று சொல்லி இவையெல்லாம் நகைச்சுவை மட்டுமல்ல, அந்த இடத்துல பாடக்கூடிய பாடல்கள் மட்டுமல்ல, பாரம்பரியமாக வந்த பரம்பரையாக வந்த மிகப்பெரிய கலைகள். இவற்றை தாத்தா உட்கார்ந்து மணிக்கணக்காக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். என்னை பெற்ற என்னுடைய அன்னையுடைய தந்தை, என்னுடைய தந்தையுடைய தந்தை, he was a genius. He was a scholar beyond comparison. கொங்கு நாட்டிலே அதை போன்ற ஒரு மனிதர் வாழ்ந்ததாக எனக்கு தெரிந்த சரித்திரம் இல்லை. ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக தேவார திருவாசக புத்தகங்களெல்லாம் எங்கள் வீட்டிலே அந்த காலத்தில், இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்திலே வைத்திருந்து மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்டு கொங்கு பண்பாட்டோடு வாழ்ந்த ஒரு குடும்பம் தான் எங்களுடைய குடும்பம். ஆகவே அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஆன்மீகத்தை பற்றி சொல்ல வேண்டும், அதற்கு நேரம் இல்லை. ஆகவே ஒப்பாரி பாட்டோடு முடிக்காமல் வசந்தத்தோடு முடிப்போம். வசந்த மேடையில் அமர்ந்திருக்கிறது. அவருடைய தலைமையின் கீழே மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சங்கம் இன்னும் சீரோடும் சிறப்போடு செயல்பட்டு இன்னும் பல வெற்றிகளை குவிக்க வேண்டும். கொங்கு பண்பாட்டை உலகமெங்கும் எடுத்து செல்கிற மிகப்பெரிய பணியை அவர்கள் செய்ய வேண்டும். அதேபோல் கொங்கு பண்பாட்டு மையத்த தலைவர் அவருக்கும் இருக்கிற மிகப்பெரிய கடமைகளை நான் பாராட்டுகிறேன். இந்த 2 பேரும் இணைந்து இந்த பகுதியில் மிகச்சிறந்த சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பணி ஓங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். என்னை அழைத்து பெருமை செய்ததற்காக திரு வசந்தகுமார் அவர்களுக்கும் மாப்பிள்ளை திரு சேரன் சிவகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொண்டு, கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கும் குளிரில நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன்.
நீலச்சுடர்மணி வானம் அங்கே நிறைய குளிர்வ நிலவாம். காலை பருதியின் உதயம் ஒளியாம். மாலை சுடரில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி. மேலனை எழுதும் கவிஞர் தமிழில் விந்து எழுத தரமோ. சென்னல் மாற்றிய சோறும் பசினை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிய முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் தன் மதுரஞ்சை கிழங்கும் காடில் நாவல் என தரும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உன் உடலை வளர்ப்பன தமிழா. எனினும் உன் உயிரை வளர்ப்பது தமிழே, உன் உணர்வை வளர்ப்பதும் தமிழே தமிழே என்று தமிழ் என் சிரம் சாய்த்து கரம் கூப்பி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது கொங்கு இனத்தின் பெருமையை பறைசாற்றி தீரன் சின்னமலை காளிங்கராயன் போன்ற பெருந்தலைவர்களை புகழுரைத்து தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்காட்டி மாணவர்களுக்கு கலைகளை ஊக்கப்படுத்த தன்னம்பிக்கை வழங்கி தாயையும் தந்தையும் காக்க அறிவுரை மாணவர்களுக்கு வழங்கி சிறப்புரை ஆற்றிய திரு பாரி IPS அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. முன்னாள் காவல்துறை IG திரு A. பாரி IPS அவர்களுக்கு கொங்கு வர்த்தக கூட்டமைப்பு தலைவர் திரு வசந்தகுமார் அவர்களை நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வின் தொடர்ச்சியாக ஒரு மரம் நட்டால் 1,00,000 பேருக்கு அன்னதானம் போடுவதற்கு சமம் என்பார்கள். அத்தகைய முறையில் மரக்கன்றினை நட்டு மரம் நடும் சிறப்பு பணியினை துவங்கி வைக்கும் வகையில் நேரம் கருதி இம்மண்டபத்தின் நிறுவனர் திரு வேலுச்சாமி அவர்களின் திருக்கரங்களில் திரு பாரி IPS அவர்களை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.